தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்மை தேடி வருகின்றார் நம் இறைமகன் இயேசு. 2000 ஆண்டுகளுக்கு முன் யூதேயா நாட்டின் பெத்லகேம் ஊரில் பிறந்த தாவீது குல குழந்தை வளர்ந்து 30 வயதில் தனது சீடர்களுடன் பாலஸ்தீன் நகரம் முழுவதும் எங்கும் சுற்றி பொதுப்பணியாம் இறைப்பணியை செய்து தன்னை கடவுளின் மகனாக இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தினார் இயேசு. உலக மக்களை பாவ சுமைகளிலிருந்து விடுவிப்பதும் சாவின் பிடியினின்று மீட்பதுமே இறைவனின் திட்டம் என எடுத்து எம்பிய மானிட உருவெடுத்தவர் இயேசு. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார் இந்த இறைமகன் இயேசு. ஒரு பாவியை போன்று சிலுவையில் அறையப்பட்டு தனது உயிரை காத்து கொள்ளாது உலக மக்கள் வாழ்வு பெற அதனை நிறைவாக பெற்றுக்கொள்ள படைவீரர் ஈட்டியால் குத்திய விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடியது. அன்றிலிருந்து இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட தூய இருதயமானது மானிட குலத்தின் மீட்பு வரலாறு தொடங்க காரணமாயிற்று. பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று சொன்னவர் அப்பாவிகள் மனம் திறந்த தனது தூய திரு இருதயத்தை வெளிப்படுத்த திருவுளமானார். இயேசுவின் அன்பு எவ்வளவு ஆழமான அன்பு என்று சுவைத்து பார்க்க ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது இந்த தூய இருதயம். உங்களை நான் நண்பர்கள் என்பேன். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்றவர் தன்னுயிர் இந்து இறை மீட்பு திட்டத்தை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்ட நிகழ்வுதான் புனித மார்கரித் மரியாலா கோக் என்னும் விசிட்டேஷன் சிஸ்டர்ஸ் அவர்களுக்கு இயேசு தனது திரு இருதயத்தை காட்சி கொடுத்தார். உலகம் வாழ்வு பெற தன் ஒரே பேரான மகனையே பலியாக அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்னும் வண்ணம் என்றும் ஓயாது துடித்து கொண்டிருக்கின்றது இயேசுவின் திரு இருதயம்.
நமக்காக துடித்து கொண்டிருக்கும் இந்த இயேசுவின் திரு இருதயம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, இறைவன் என்றுமே தான் படைத்த மானுடத்தை காத்து நேசிக்கின்றார். இன்னல்கள் நோய் நொடிகளினின்று நம்மை காப்பார், நம்மை என்றும் கைவிட மாட்டார். என்றும் உன்னோடு என்றவர் வாக்கு பிறழ மாட்டார் என்று உணர்த்துகிறது. நாமும் இறையேசுவில் பிரியமானவர்களே, நம் இயேசு நமக்கு காட்டுகின்ற எளிமை, மனத்தாழ்மை, சேவை, பிறரன்பில் இறையன்பை காண்பது என்னும் உயரிய பண்புகளில் வளர்வோம். அப்பொழுது திரு இருதயம் நமக்கு அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்று பேரின்பம் அடைவோம். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கின்றார் யோவான் நற்செய்தியாளர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே இயேசுவினுடைய தூய இருதயத்தை நினைத்து அவருடைய அன்பிற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடி அவரிடம் நம்மையே நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டு இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் இருதயத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர்களின் குடும்பத்திற்கு இறையாறுதல் பெருக நாம் அனைவரும் உருக்கமாக ஜெபிப்போம். இத்தியாக பலியினிலே நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்திலும் அமைதியும் மகிழ்வும் நிலைக்க நம்மையே தூய திரு இருதயத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மாபெரும் தியாக பலியில் பக்தியோடு ஒன்றிணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். என சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான மரியாதையும் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் நமக்கு வயசு 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வேண்டும் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிருந்தேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆண்டவரிடம், நீயும் தலைமுறையோடும் உனக்கு பின்வரும் உன் வழிபதவினரும் உன் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன்
தொடங்க அவள் வழியாக நாடுகள் தோறும் மக்களினங்களுக்கு அரசர்களுக்கும் அவளிடமிருந்து கொடுப்பது என்றார். ஆபிரகாம் தாழ்வடைந்து வணங்கி நகைத்து 100 வயதிலார் எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாயாவா குழந்தை பிறப்போகின்றாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆபிரகாம் கடவுளிடம் உன் திருமன் இஸ்மவேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுளாரிடம் அப்படி என்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள், அவனுக்கு நீ ஈசாக்கு என்ற பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழிபரவனுடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டினேன். இஸ்மவேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசை வழங்கி அவனை மிக பெருமளவில் பருகச் செய்தேன். 12 அரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடமிருந்தது பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டே அங்கேகாலத்தில் புறப்படும் ஈசாக்கிடம் என்னுடன் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் என்றார். அவர்கள் பேசி முடித்த பின் கடவுள் ஆபிரகாமிடத்தில் சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1 முதல் 4 வரை. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார்.
இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பு தமிழ் மக்களே, திரு இருதய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாங்கள் எல்லோரும் மார்கரித்து மரியாளினுடைய எலும்புக்கூடு இந்த ஆலயத்தில் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை உலக மக்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, எல்லாரும் இறைவனுடைய ஆன்மீகத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை எமக்கு அளித்த அன்பு சகோதரர்கள், மாதா தொலைக்காட்சி அருட்தந்தைகளுக்கு முதற்கான நன்றி கூறுகின்றேன். இந்த ஆலயத்தில் நாங்கள் இருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய திரு இருதயம் எப்படி ஒரு மனிதனுடைய ஆன்மாவோடு தொடர்பு கொள்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். அருட்தந்தை ஜேம்ஸ் முன்னுரையில் கூறியது போல, நாங்கள் எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள். இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு வழிவகுப்பதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்த அடியாள் மார்கரித்த மரியாள். அந்த மரியாளின் ஊடாக இறைவன் எங்களுக்கு விட்டு சென்ற செல்வங்கள் 12 அருள் பொழிவுகள். முதலில் அவர் திரு இருதய பக்தியை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த மனிதர்கள், அந்த குடும்பங்கள் வாழ்க்கை நிலைக்கு தேவையான அருளை பெற்றுக்கொள்கின்றார் என்ற உறுதியான வாக்கை அவர் அளித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் நிலையான வாழ்வு எது என்று தெரியாமல் பணம், பொருள், பதவி, சமூக அந்தஸ்து தான் நிலையான வாழ்வு என்று எங்களுடைய நேரத்தை நாங்கள் சில வேளைகளில் செலவிட்டு கொண்டு இருக்கின்றோம். அப்படியான அந்த தருணத்தில் தான் இன்று எங்களுக்கு திரு இருதயம் மார்கரித்த மரியாளினூடாக அளித்த இந்த செய்தி எங்களுக்கு செயல்களாக, சொல்களாக இருக்கின்றது. இரண்டாவது, அவர்களுடைய குடும்பங்களில் அமைதி நிலவ செய்வார் என்ற உறுதிமொழி. உண்மையில் நாங்கள் எப்பொழுது உண்மையான அன்புடன் வாழ்கின்றோமோ அந்த அன்பு இறைவனின் அன்பில் நிலைக்கப்பட்டிருக்கின்றதோ அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்வில் உண்மையான அமைதி. சில வேளைகளில் நாங்கள் எங்களுக்கு தெரியாமலே எங்களுடைய உலக ஆசாபாசங்களை எங்களுடைய கவனத்தை செலுத்தி அதுதான் அமைதி என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படியான மக்களுக்காக, எங்களுக்காக மீண்டும் இயேசு தன் இருதயத்தை எங்களுக்கு காண்பித்து மீண்டும் நாங்கள் அமைதியோடு வாழ எங்களை அழைக்கின்றார். மூன்றாவதாக, நாங்கள் இயேசுவின் இருதயத்தை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்கள் எல்லோருக்கும் எல்லா துன்பங்களிலும் அவர் ஆறுதலாக இருக்கின்றார் என்ற உறுதியான வழி. ஏனென்று சொன்னால், அன்பு என்பதை நாங்கள் இக்கட்டான இன்னலான நிலைகளில் நாங்கள் இருக்கின்ற பொழுது உண்மையான உள்ளம் எங்களை நாடி வருகின்றது.
அதுதான் இறைவனின் அன்பு உள்ளம். நான்காவதாக, வாழ்விலும் சிறப்பாக இறுதி வேளையிலும் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருப்பார் என்று சொன்ன பொன்மொழி. அன்பான சகோதரர்கள், இறுதி நாள் என்னென்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். புனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் புனித வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய இறுதி நாளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்வை மற்றவர்களுடைய நன்மைக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஐந்தாவது, அவர்கள் முயற்சிகள் வெற்றி பெற திரளான அருளை பொழிவோம் என்ற பொன்மொழி. இறை இதயத்தில் பொன்மொழி. இப்படியான பொன்மொழிகளை நாங்கள் கேட்பதற்கு இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் எல்லோரும் மீண்டும் எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அளித்த இந்த திரு இருதயத்திற்கு நாங்கள் நன்றி கூறுவோம். நமது இதயம் பாவிகளுக்கு இரக்கத்தில் ஊற்றும் கரைகால அன்பு கடலாக இருக்கும் என்ற மீண்டும் ஒரு பொருள். அன்பான சகோதரர்களே, இறை இரக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்றோம். அந்த இரக்கத்தினூடாக எங்களுடைய வாழ்வை மாற்றி இருக்கின்றோம். இறைவன் எங்கள் மீது கொண்ட இரக்கத்தினால் அவர் எங்களுடைய வாழ்வை துன்பத்திலிருந்து இன்பத்திற்கு மாற்றியிருக்கிறார். ஆனால் சில வேளைகளில் நாங்கள் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாமல், கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இரக்கமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான எங்களுக்கு தான் அந்த சவர்களை மீண்டும் இந்த இருதயம் எங்களிடம் பிச்சை கேட்கின்றது. பிச்சை வந்து எங்கள் வாழ்வை ஒன்றாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த அன்பு இதயம் மீண்டும் எங்களிடம் கணக்காக எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்காக மீண்டும் எங்கள் ஒவ்வொருவரிடமும் மற்றவருடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்திருக்கின்றார். புண்ணிய வழியில் ஊக்கமற்றவர் பக்தி வேதத்தை பெறுவார் என இந்த 7வது செய்தியில் அவர் கூறியிருக்கின்றார். எத்தனையோ தடவைகள் மற்றவர்கள் நாங்கள் நினைக்கின்ற எண்ணத்திற்கேற்ப அவர்கள் வாழ வேண்டும், இல்லையே அவர்கள் உங்களுடைய நட்பு சூழலோ இல்லை எங்களுடைய குடும்ப சூழலில் இருந்து அவர்களை நாங்கள் அகற்றி விடுகின்றோம். ஆனால் இது இருதயம் எங்கள் எல்லோரையும் மீண்டும் இரக்கத்தோடு கேட்கின்றதை நாங்கள் எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் மறக்காமல் வாழ, அதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ இறைவன் எங்களை அழைக்கின்றார். 8வது செய்தியாக, பக்தி உள்ளோர் புனித நிறைவை நோக்கி விரைந்து செல்ல. பக்தி. அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு பக்தி இருக்கலாம், ஆனால் உண்மையான சீரழிப்பு வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்று எங்கள் ஒவ்வொருவரிடமும் திரு இருதயம் கொள்வது என்னவென்றால், பக்தியோடு எங்கள் வாழ்க்கை நிரந்தரமாக முடிந்து விடாமல் இந்த பக்தி எல்லாம் உண்மையான பக்தர்களாக, உண்மையான சீடர்களாக, அவனுடைய திரு இருதயத்தின் வெளிப்பாடாக, உண்மையான நண்பர்களாக எங்கள் குடும்பத்தில் எங்கள் சூழ்நிலைகளில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை இன்று இந்த திரு இருதயம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஞாபகப்படுத்துகின்றது. 9வது செய்தியாக, எந்த வீட்டில் நாம் இதய படத்தை நிறுவி தோல்வார்களோ அந்த வீட்டை ஆசீர்வதிப்போம் என்று சொல்கின்றார். பெரும்பான்மையாக எங்கள் வீடுகளில் சகோதர சகோதரிகளை
சிலைகள், மாதாவினுடைய சிலை, இல்லையா மரியாதை, இல்லையா ஏன் சிதைய ஆண்டவர்களுடைய சிலை, படம், இன்னும் எத்தனையோ விதமான பக்தியான பொருட்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆனால் சில வேளைகளில் எங்கள் வீடுகளில் இப்படியான பக்தி பொருட்கள் இருக்கின்றது என்பதை மறந்து மனித சாயம், சுயநல வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொருளுக்கு மரியாதை இல்லை. நாங்கள் கடவுள் மீது அன்பு வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் திடீர்னுடைய ஆண்டவருடைய படத்தை வீட்டில் வைத்திருக்கின்றோம். ஆனால் இருதயம் இல்லாமல் வாழ்கின்றோம். பணத்திற்கு முக்கியத்துவம், மற்றவர்களுக்கு மதிக்க என்பதற்காக தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி அதுதான் என்னுடைய பொருளம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக இந்த வேளையில் அன்பு சகோதர சகோதரிகள், நாங்கள் இந்த திரு இருதயத்திடம் மன்னிப்பு கேட்போம். 10வது செய்தியாக, கல் நெஞ்சரான பாவிகளை மனம் திரும்பும் வரத்தை குழுக்களுக்கு அளிப்போம் என்று கூறுகின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவத்தில் குழுக்களை உங்கள் வீடுகளில், வாசல்களில், உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றீர்கள். ஆனால் உண்மையாக சந்தித்தீர்களா, இல்லை உண்மையான அன்புடன் அவர்களை சந்தித்தீர்களா என்பது ஒரு கேள்விக்கான உண்மையான ஒரு மனச்சாட்சியின் உறுத்துதலாக இருக்கின்றது. குருக்கள் எல்லோரும் இறைவனால் தேர்ந்து கொடுக்கப்பட்டவர்கள். தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்த அன்பு உள்ளங்கள் எத்தனை விதம், எந்த விதத்தில் அவர்கள் மாத பங்கமாக ஊருக்கு வீட்டுக்கு வீடு அவர்களுடைய நாமமே சீரழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில் திரு இருதயம் சொல்லுகின்றது என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொரு முறை குருக்களை நீங்கள் மரியாதையற்ற செயல்களினாலே அவர்களை அவமானப்படுத்துகின்ற பொழுது திரு இருதயத்தை நீங்கள் காயப்படுத்துகின்றீர்கள். திரு இருதயத்திற்கு தான் தெரியும் அவர் எப்படியான இடத்தில் குருக்கள் எல்லோரையும் அவர் தேர்ந்து கொண்டிருக்கின்றார் என்பார். தேர்ந்து கொண்டதற்கு காரணம் அந்த திரு இருதயத்திற்கு தான். குருக்கள் எங்களுடைய கண் பார்வைக்கு சரியில்லாமல் இருக்கிறார், நடந்திருக்கிறவர்களாக இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். பொருள்கள் மீது அவர்கள் ஆசைப்படலாம் என்று கூட நாங்கள் எண்ணலாம். இப்படியான தேவையில்லாத எண்ணங்களை எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் புகுத்தி எங்களுடைய திருச்சபையை நாங்கள் கலங்கப்படுத்தி இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரங்களே, திருச்சபையில் வளர்ச்சி எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் எழுப்பப்பட வேண்டும். அந்த உள்ளம் திரு இருதய உள்ளமாக, அன்பு கொண்ட உள்ளமாக, எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து கொள்ளுகின்ற இறைவனுடைய தியாகத்திற்காக எங்களையும் தியாகம் பண்ணி மற்ற வழி மரபினர் நன்மை அடைய வேண்டும் என்ற நன்மைக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள இந்த திரு இருதயம் இந்த வேளையில் எங்கள் எல்லோரையும் வேண்டிக் கொள்கின்றது. 11வது செய்தியாக, திரு இதய பக்தியை பரப்புவோரின் பெயர் நம் இதயத்தில் அழியாதபடி பொறிக்கப்படும் என்று உறுதியான வார்த்தைகளை மீண்டும் அவர் எங்களுக்கு கூறுகின்றார். பரப்புவது என்றால் வாய் பேச்சோடு இருப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் வாழப்பட வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் முதல் வாசகத்தில் கேட்டது போல இறைவன், வல்லமையுள்ள இறைவன் ஆபிரகாமுக்கு கூறுகின்றார், நீ எனக்கு பணிந்து மாசற்றவனாக இரு. ஆகவே கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படுதலின் ஊடாக நாங்கள் மாசப்பெற்றவர்களாக வாழ இறைவன் எங்களை
ஒவ்வொருவரையும் அன்பு சகோதரங்களே அழைத்து கொள்ளுகின்றார். 12வது செய்தியாக, தொடர்ந்து 9 தலை வெள்ளிக்கிழமைகளில் நற்கருணையை உட்கொள்பவர்கள் தங்கள் பாவங்களுக்காக மனத்துயர் கொண்டு நன்மரணம் அடைவர். அவர்கள் நம் பகைவராகவோ திருவருட் சாதனங்களை பெறாமலோ இறக்க மாட்டார் என்ற உறுதிமொழியை மீண்டும் அவர் மார்கரித்து மரியாள் அந்த இறைவனுடைய அன்பு உள்ளத்தினூடாக மீண்டும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி நிலையை ஞாபகப்படுத்துகின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கு நாங்கள் வாழ்வது எங்களுடைய வாழ்வை முடித்து கொள்வதற்காக அல்ல. இந்த மண்ணக வாழ்வினூடாக நாங்கள் விண்ணுலக வாழ்விற்கு செல்வதற்காக இறைவன் எங்களுக்கு அளித்த சந்தர்ப்பம். இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நாங்கள் விடுபடுகின்றதற்காக இந்த நேரத்தை செலவிடுகின்ற நேரத்தில் இந்த கொரோனா தொற்று நோய் போல எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்களையும் நாங்கள் மற்றவர்களுடைய அழிவிற்காக பாவித்திருக்கின்றோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை தொந்தரவு செய்வது மாத்திரமல்லாமல் தொற்று நோய் போல அவர்களுடைய எண்ணங்களை, செயல்களை, அவர்களுடைய வாழ்வின் நிர்மாணத்தை நாங்கள் குலைத்திருக்கின்றோம். ஆகவேதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களும் இந்த தொலைக்காட்சியினூடாக திரு இருதய ஆண்டவரின் அன்பளிப்பான மார்கரித்து மரியம்மாளினுடைய ஆலயத்தில் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் இந்த திரு இருதயம் சொல்வது என்னவென்றால், உறுதியாக சொல்வது என்னவென்றால், அன்பு செய்யுங்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இந்த அன்பில்லாத வாழ்க்கை பாவ வாழ்க்கை, இந்த அன்பில்லாத வாழ்க்கை சுயநல வாழ்க்கை, இந்த அன்பில்லாத வாழ்க்கை குடும்பத்தை சீர்குலைக்கின்ற வாழ்க்கை, அன்பில்லாத வாழ்க்கை சமுதாயத்தை கெடுக்கின்ற சுயநலமான வாழ்க்கை, அன்பில்லாத வாழ்க்கை எம்மை படைத்த இறைவனையே அவனுடைய நாமத்தையே அழிக்கின்ற வாழ்க்கை. அதற்காகத்தான் இன்று திரு இருதய ஆண்டவர் மார்கரித்து மரியாளுக்கு காட்சி கொடுத்தது போல எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொண்டு மீண்டும் எங்கள் எல்லோரையும் தன்னுடைய இதயத்தினால் அவர்களுடைய இறை இயேசுவின் இதயத்தை போல நாங்கள் மாற இந்த திருப்பலில் மன்றாடி எங்களுடைய எண்ணங்கள் இறைவனுடைய எண்ணங்களாக மாற இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். ஆமேன். அதை நினைந்து நினைந்து நன்றியினால் கனிந்திட வருகின்றேன். இறைவா காணிக்கை தருகின்றேன், இதய காணிக்கை தருகின்றேன். இணையில்லாத தியாகவனே இணைந்திட வருகின்றேன், இணையில்லாத தியாகவனே இணைந்திட
வருகின்றேன். அதை நினைந்து நினைந்து நன்றியினால் கனிந்திட வருகின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்த திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயிர்த்தப்பட்ட கிறிஸ்து மகிமைக்குரிய அன்பினால் தம்மையே மமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பு அளிக்கவும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவென்றே பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெனுவா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நினைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். சிறப்பாக இந்நாட்களிலே எங்களை விட்டு இறந்த எங்கள் ஒவ்வொரு உறவுகளையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மார்கரெத் மரியாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென பெற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உம்முடைய சிறம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடுவிப்பதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றுமாக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எனக்கு அமைதிதரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நிலத்தில் ஏற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஏற்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் சமாதானத்தில் சென்று வாருங்கள். நன்றி. இயேசுவின் இருதயமே வாழ்வு தாருமே, இயேசுவின் இருதயமே வாழ்வு தாருமே. வாழ்விழந்து வதங்கி நின்றேன் வாழ்வாகுமே, வாழ்விழந்து வதங்கி நின்றேன் வாழ்வாகுமே, வாழ்வாகுமே, வாழ்வாகுமே. இயேசுவின் இருதயமே பார்வை தாருமே, இயேசுவின் இருதயமே பார்வை தாருமே. பார்வை இழந்து நன்மை மறந்தேன் பார்வையாகுமே, பார்வை இழந்து நன்மை மறந்தேன் பார்வையாகுமே, பார்வையாகுமே, பார்வையாகுமே.